அசருக்கு பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுதார்கள் என்று புகாரில் 591 ஹதீஸ் உள்ளது. ஆனால் அதே புகாரில் 587 ஹதீஸில் அசருக்கு பின் எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று தடையும் உள்ளது. இதில் எந்த கருத்தை எடுத்துக்கொள்வது என்று கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு 2 ரக்காத்தை தொழுதார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. அசருக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று தடுத்த ஹதீஸும் இருக்கிறது. நம்ம தடுத்ததை எடுத்துக்கொள்வதா செஞ்சதை எடுத்துக்கொள்வதான்னு கேட்குறாங்க. இந்த அசருக்கு பிறகு உள்ள தொழுகையை பொறுத்த வரைக்கும் முரண்பட்ட பல செய்திகள் வருகிறது. முரண்பட்ட மாதிரி என்ன செய்கிறது, பல செய்திகள் வருகிறது. அந்த எல்லா செய்தியும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் 586 புகாரியில் உள்ள ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், லா சலாத்த பாதல் அசரி ஹத்தா தகைப ஷம்ஸ், அசருக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு தொழுகையும் கிடையாது. லா சலாத்த பாதல் அசரி, அசருக்கு பிறகு ஹத்தா தகைப ஷம்ஸ், சூரியன் மறைகிற வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அசருக்கு தொழக்கூடாதுன்னு அர்த்தம். இது 586 ஹதீஸில் வந்துருச்சா. 1233 ஹதீஸை, இதுவும் புகாரில் உள்ள ஹதீஸ் தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து ஆயிஷா உம்மு சலமா என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அசருக்கு பிறகு தொழுகை தடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவங்களே தொழுகை நான் பார்த்துருக்கிறேன். உம்மு சலமா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமீபத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஹா அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு தொழக்கூடாது என்று தடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன். சும்ம ராய்த்துஹு யுஸல்லிஹிமா ஹீன ஸல்லல் அஸர, அவங்களே அசருக்கு தொழுத பிறகு இந்த 2 ரக்காத் தொழுதும் இருக்கிறார்கள், எதை தடுத்தார்களோ அதை செஞ்சு இருக்கிறார்கள் அப்படின்னு உம்மு சலமா சொல்லிவிட்டு, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் ரசூல்லா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லாட்ட போய் கேட்டுடுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த 2 ரக்காத் தொழக்கூடாதுன்னு சொன்னீங்க, சொல்லிவிட்டு நீங்களே செய்கிறீங்களே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், சஅல்தி அனி ரக்காத்தைனி பதில் அசரி, அசருக்கு பிறகு நான் தொழுத 2 ரக்காத்தை பற்றி நீ கேள்வி கேட்குறாய். இன்னகு என்னத்தினால் நான் தொழுதேன் என்று கேட்டால், தொழக்கூடாது தான், நான் எதுக்கு தொழுதேன் என்று கேட்டால், இன்னகு அத்தானி நாசுமின் அப்துல் கைசி, அப்துல் கைசி என்ற கூட்டத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். அப்துல் கைஸுங்கிறது அது ஒரு வெளியூரில் உள்ள ஒரு கோத்திரம். அங்கிருந்து ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள். வந்தவுடனே ஷகலூனி அனி ரக்காத்தைனி பாத லோஹரி, லோஹருக்கு வந்தாங்க. லோஹருக்கு பிறகு 2 ரக்காத்து நான் தொழுவணும், அதை தொழ முடியாத அளவுக்கு பேச்சுவார்த்தையை நீடித்து விட்டார்கள். அந்த லோஹருக்கு பிந்தி தொழுகிற தொழுகை நான் தொழ முடியவில்லை, அசர் வக்து வர்ற வரைக்கும் தொழ முடியவில்லை. அந்த விட்ட தொழுகை தான் இப்போ தொழுதேன். போகுமா ஹாத்தானி, நான் அசருக்கு பிறகு தொழுத தொழுகை எதுன்னு கேட்டால், அசருக்கு பிறகு தொழக்கூடாது தான், கூடாது. ஆனால் ஏன் தொழுதேன் என்று கேட்டால், லோஹருக்கு பிறகு 2 ரக்காத்து இருக்கிறது. லோஹர் தொழுது முடிஞ்சவொடனே வெளியூர் ஆள் கொஞ்சம் வந்துட்டாங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், லோஹர் வக்து முடிஞ்சு போச்சு. அந்த 2 ரக்காத் சுன்னத் தொழ முடியலை. இப்போ அசர் தொழுது முடித்த உடனே அந்த விடுபட்ட சுன்னத்தை தான் நான் தொழுதேன் அப்படின்றபோது, அப்போ இது ஒரு மேட்சாகிற மாதிரி வருது. அந்த 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் தடையும் செஞ்சாங்க, தொழுதும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது வந்து அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தான் இப்போ வழங்குது. ஏன்னு கேட்டால், அவங்க அசருக்கு பிறகு எதையும் தொழுவலை, முந்தி லொஹருக்கு பிறகு தொழ வேண்டிய ஒரு சுன்னத்து விடுபட்டதை அசருக்கு பிறகு தொழுதார்கள். அந்த மாதிரி யாருக்காவது லொஹருக்கு பிறகு சுன்னத்து தொழ முடியலை என்று சொன்னால், அவங்க மட்டும் என்ன செய்யலாம், அசருக்கு பிறகு தொழுதுக்கலாம்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இவ்வளவு தான் இருக்கும்னா இதோட பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. வேறு ஹதீஸ் இருந்தால் அதுக்கு மாற்றமாக வருது, இதுக்கு மாற்றமாக செய்து வேறு ஹதீஸுகள் வருது. அது 593 புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீனி ஃபி யௌமின் பாதல் அஸ்ரி, அசருக்கு பிறகு எந்த நாள் என்னுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாலும் இல்லா சல்லா ரக்காத்தைனி, 2 ரக்காத் தொழாமல் இருப்பதில்லை. ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் நடந்த மாதிரி தான் வருது. உம்மு சலமாவுடைய ஹதீஸ் பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க, லோஹருக்கு பிறகு உள்ளது தான் சொல்லுதுங்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் எப்படி, ஆயிஷா நாயகி ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் 593 புகாரி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பிறகு எப்போ என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் சரி 2 ரக்காத் தொழுதுருவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு 2 ரக்காத்து தொழாமல் இருந்ததில்லை என்று கேட்டால், இது வந்து ஒரே ஒரு தடவை நடந்த மாதிரி காட்டலை, பல தடவை தொழுத மாதிரி காட்டுறாங்க. அசருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழக்கூடாது தடுத்தும் இருக்கிறார்கள், பல தடவை நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க தொழுதும் இருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸு காட்டுது. அப்போ அந்த உம்மு சலமா சொன்ன விஷயம் அது சரியில்லை மாதிரி ஆகுது. அந்த ஒரே ஒரு தடவை நடந்த மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரே தடவைலாம் கிடையாது, பல தடவை நடந்திருக்குது, இந்த ரீசன்லாம் கிடையாது, அசருக்கு பிறகு எப்போவுமே தொழுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி புகாரில் 591 ஹதீஸில் வருகிறது, ஒல்லதி தஹபபிஹி
அல்லாவின் மீது ஆணையாக தகவபிகின ரசூல்லாவுடைய உயிரை கைப்பற்றி கொண்டானே அவன் மீது ஆணையாக தரக்கஹுமா கத்தா லக்கியல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை சந்திக்கும் வரை அந்த 2 ரக்காத்தை விட்டதே இல்லை. அசருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள், அந்த தொழுகை என்னதில் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் தானி ரக்காத்தானி பதில் அசரி, அசருக்கு பிறகு உள்ள 2 ரக்காத்தை சொல்கிறார். 2 ரக்காத்தை வாழ்நாளில் ஒருக்கா கூட ரசூல்லா விட்டது இல்லைங்கிறாங்க ஆயிஷானாய். அப்போ அசருக்கு பிறகு 2 ரக்காத்து எப்பவும் தொழுதிருக்கிறார்கள்ன்ற அடிப்படையில் ஆயிஷானாகி அறிவிப்பு புறாமே இருக்கிறது. உம்மு சலமா அறிவிப்பில் ஒரே ஒரு தடவை அவங்க செஞ்சாங்க, அது காரணத்தை கேட்டேன், இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதன்படி பார்த்தோம்னா அந்த காரணம் சரியில்லை மாதிரி தெரியுது. உம்மு சலமாட்ட சொன்ன விஷயம் வந்து 2ஐயும் நம்ம ஏற்றுக்கிற இயலாது, 2 நல்லா முரண்படுது, ஒன்றுக்கு முரண்படுவதை பார்க்குறோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து அதில் ஆயிஷானாகி விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துருக்குறாங்கல்ல, தடுத்து இப்படி தொழுதுருக்குறாங்கல்ல அசருக்கு பிறகு, ஏன் தொழுதுருக்குறாங்கன்னு கேட்டால் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிஹிமா, அந்த அசருக்கு பிறகு 2 ரக்காத்தை ரசூலுல்லாஹ் தொழுவோர்களாக இருந்தார்கள். வலா யுஸல்லிஹிமா ஃபில் மஸ்ஜிதி, அந்த 2 ரக்காத்தை பள்ளியில் தொழமாட்டார்கள். மகாஃபத்தா யுஸக்கில் அலா உம்மத்திஹி, தன்னுடைய உம்மத்துக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த 2 ரக்காத்தை பள்ளியில் தொழமாட்டார்கள். கான யுஹிப்பு மா யுஹஃபிஃப் அன்ஹும், அவங்களுக்கு லேசானதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்புவார்கள். அது 2 ரக்காத் தொழுவாங்க, ஆனால் பள்ளிவாசலை தொழ மாட்டாங்க. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி அவங்க சிரமமாயிடக்கூடாது, மக்களுக்கு வலியுறுத்த விரும்பலை, அவங்க தன்னளவில் கடைபிடித்து கொண்டார்கள்னு ஆயிஷானாய் சொல்கிறாங்க. ஆயிஷானாய் என்ன செய்கிறாங்கன்னா அசருக்கு பிறகு தொழுவது பள்ளிவாசலில் தொழுவது எல்லோரும் பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு அது ஒரு சுன்னத்து ஆயிரும்ல, அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறக்கா ரசூல் ஆயிஷானாய் ஊகிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தான் தொழுவாங்க, பள்ளியில் தொழ மாட்டார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மக்களுக்கு சிரமமாகக்கூடாதுன்னு தான் செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ளதாக இதில் ஆகுது. இந்த கருத்து பிறகு என்னென்னு கேட்டால் தொழக்கூடாது, நமக்குள்ள தடை, உங்களுக்கு சிரமம் தரக்கூடாதுங்கிறதுக்காக தடுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் ஏன் தொழுதாங்கன்னு கேட்டால் அவங்க தொழுதாங்களே தவிர இது மக்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தொழுவலை. எப்படி தஹஜ்ஜத் தொழுகை அவங்களுக்கு மாத்திரம் உள்ளதாக இருக்கிறதோ அசருக்கு பிறகு தொழுவதும் அவங்களுக்கு மாத்திரம் உள்ளதுன்னு இந்த ஹதீஸிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம். இதை பற்றி நம்ம கேள்வி கேட்க இயலாது. தடுத்தாங்கன்னா தடை செய்யாமல் விடு, அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் செஞ்சாங்க, உனக்கெல்லாம் செய்கிறாருந்தா பள்ளியாதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஆயிஷானாய் அந்த விளக்கத்தோடு சேர்த்து சொல்வது கொஞ்சம் ஒரு ஏற்புடைய விஷயமாக தெரிகிறது. அதே மாதிரி வந்து ஆயிஷானாய் மேலும் சொல்கிறாங்க, சலாத்தானி மா தரக்கஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி கத்து, ஒரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுகைகளை என்னுடைய வீட்டில் விட்டதே இல்லை. சிர்ரம் அலானியத்தன், ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ அந்த தொழுகை விட்டதே இல்லை. அது 2 தொழுகை என்னென்னு கேட்டால் ரக்காத்தேனி கபுலல் ஃபஜ்ரி ஒரு ரக்காத்தேனி பாதல் அசரி, ஃபஜருக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத்து, அசருக்கு பிந்தி 2 ரக்காத்து, இதை விட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு தொடர்ச்சியாகத்தான் தொழுதிருக்கிறார்கள் என்பது நல்லா விளங்குறது. அதே நேரத்தில் இன்னொன்று விளங்குகிறது, இதை மக்களுக்கு அவங்க என்ன செய்யலை, வலியுறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுதான் ஏற்புடைய விளக்கமாக இருக்குது. தடை தான் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தொழவும் செஞ்சாங்க. அவங்க தொழும்போது என்ன செய்கிறாங்கன்றா வீட்டில் வந்து தொழுவதில் இருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். பொதுவாக அப்படி ஒரு சட்டம் இருக்குது. பொதுவான உசூலுல் ஃபிக்குகளில் உள்ள ஒரு சட்டம் என்னென்னு கேட்டால், சட்ட விதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுத்து ஒன்றை செய்தார்கள்னு வருகிறது. எது முந்தி எது பிந்தின்னு தெரியலை, 2மே ஆத்தண்டிக்காக இருக்குது. அப்படி இருக்குமானால் நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க சொல்ல தான் எடுத்துக்கொள்ளணும், செயல் எடுத்துக்கக்கூடாது. செயல் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கலாம். நம்மளை தடுத்தாங்கல்ல, உன்னை செய்ய வேண்டாம், அதை விட்டு அதை கேட்டுட்டு போ, அவங்க செஞ்சது நீ பார்க்குற. அவங்க தடுக்காமல் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணு. அவங்க ஒன்று செஞ்சுட்டு உனக்கு தடுத்தாங்கன்னு சொன்னால் நீ வந்து சொல்ல கேளு, செயலை பார்க்காத. இதுதான் உசூல், பொதுவான விதி, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து தடுத்தாங்கல்ல, தொழாதீங்க அவ்வளோதான். தொழுதாங்கல்ல, அதையே நீ பார்க்குறீங்க. அவங்க பிரத்யேகமாக உள்ள தொழுகைன்னு வச்சுக்கிறணும். எப்படி தஹஜ்ஜத் மாதிரி பிரத்யேகம் இருக்கிறதோ அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிரத்யேகமாக உள்ளது என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு முரண்பாடு இல்லாமல் அது என்ன செய்யும், இணங்கி போய்விடும். அதுக்கடுத்து இது பாருங்கள், அதில் வந்து இன்னொரு அதுக்கு உதாரணமாக ஆயிஷானாய் சொல்கிறாங்க, ஒரு ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட தொழுகைதான் காட்டுவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி பாதல் அஸ்ரி, அசருக்கு பிறகு தொழுவார்கள், ஓ என்ஹா அன்ஹா, மற்றவங்களுக்கு தடுப்பார்கள், ஓ யுவாசிலு தொடர் நோன்பு வைப்பார்கள், நோன்பு முறிக்காமல் 24 ஹவர்ஸ் நோன்பு வருஷம் நோன்பு வைத்துக்கொண்டே இருப்பார்கள், ஓ என்ஹா அனில் விசாலி, அதை மக்களுக்கு தடுப்பார்கள். இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட சட்டம். அசருக்கு பிறகு தொழுதல் என்பது அவங்களுக்கு மட்டும் உள்ளது. எப்படி விசாலுங்கிற நோன்பை வந்து நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வச்சாங்களா இல்லையா?
விஷால் என்னது மகரிபில் நோன்பு திறக்க மாட்டாங்க, மறுபடியும் அப்படி நோம்பாக கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஒரு இன்னும் 3 நாள் 4 நாளைக்கு பிறகு மொத்தமாக நோன்பு திறப்பாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு நோம்பு மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்படி 24 ஹவர்ஸ் நோம்புகளை என்ன செய்வாங்க ரசூல்லா வச்சுருக்கிறாங்கன்னு வருது. ஆனால் நீங்கள் வைக்காதீங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா வந்து அசருக்கு பிறகு அவங்க தொழுவாங்க, ஆனால் தடுத்துருக்குறாங்க. அவங்க விஷால் நோம்பு வைக்குவாங்க, உங்களுக்கு தடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு பிரத்யேகமாக உள்ளது என்று அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது அவங்க ஆயிஷாவுடைய கருத்து தான்.